الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் எம்மை படைத்தாளுகின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அந்த ஏக இறைவனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை துதித்தவனாக, அவனது ஸலவாத்தும் ஸலாமும் நமது தலைவரும் இறுதி இறை வழிகாட்டியுமாகிய நாம் எமது உயிரை விட மேலாக நேசிப்பதற்கு கடமையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காட்டிய சத்திய பாதையில் பயணித்து ஒரு முஸ்லிம் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்பதற்கு முழு இலக்கணங்களாக திகழ்ந்த சஹாபாக்கள், அவர்கள் போன பாதையிலே, அவர்கள் பயணித்த வழியிலே பயணித்த தாபியுங்கள் இறுதி நாள் வரையும் இத்தூய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற எல்லா முஸ்லிம்கள் மீதும், முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் அந்த ஏகனின் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ஷஅபானுடைய மாதத்திலே நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் என்றாலே இபாதத் செய்வதற்கான காலம் என்றும், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் என்ற அடிப்படையில் நாம் செய்த பாவங்களில் இருந்து பாவமுற்றி பெற்று எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் அந்த மாதம் இருக்கிறது. அந்த மாதத்துக்கான ஒற்றிகையாக அமையக்கூடிய ஒரு மாதம்தான் ஷஅபான் என்று சொல்லக்கூடிய நாம் இன்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் என்பதையும் நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அருளினால் அந்த உடல் ஆரோக்கியம் என்ற நிஅமத்தை அடைந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை ஒரு பாக்கியமாக கருதி செயல்படக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதம் பெரும்பாலும் நோம்பிருந்து இபாதத் புரிவதன் மூலம் எவ்வாறு இந்த மாதம் உயிரோட்டம் செய்யப்பட வேண்டும், மாதம் வணக்க வழிபாடுகளின் மூலம் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியை நமக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். சஹாபாக்கள் மக்களை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்கள் எவ்வாறு இருந்தது என்பதனை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, ரமலானுடைய மாதத்தை தவிர்த்து இன்னொரு மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் நோம்பிருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த ஷஅபானுடைய மாதம் தான் என்று குறிப்பிடுகிறார்.
அப்ப பொதுவான ஏனைய வணக்கங்களோடு ஒப்பிடும் பொழுது எல்லா காலங்களையும் போல ஷாபானிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதிருக்கிறார்கள், ஜக்காத் கொடுத்திருக்கிறார்கள், சதக்கா செய்திருக்கிறார்கள், ஏனைய வணக்கங்களை செய்திருக்கிறார்கள். வித்தியாசமாக அவர்கள் செய்த வணக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஷாபானுடைய மாதத்தில் பெரும்பாலான நாட்களில் நோம்பிருந்திருக்கின்றார்கள். அந்த ஹதீதுகளை பார்க்கும் பொழுது 3 விதமாக எங்களுக்கு அந்த தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு இருந்திருக்கிறார்கள் என்று வருகிறது. ஷாபான் முழுவதும் நோன்பிருந்தார்கள் என்பது அவர்கள் பெரும்பாலும் நோன்பிருந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். ஷாபானுடைய 30 நாளும் அல்லது 29 நாளும் நோன்பிருந்தார்கள் என்ற அர்த்தத்திலும் அதை எடுக்க முடியும். அல்லது கணிசமான நாட்கள் அவர்கள் நோன்பிருந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அதற்கு பொருள் கொடுக்க முடியும். என்றால் இரண்டாவதாக வரக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், இந்த ஷாபான் மாதத்தில் பெரும்பாலான நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் நோம்பிருந்திருக்கிறார்கள். அவர் ஷாபான் முழுவதும் நோம்பிருந்திருக்கிறார்கள் என்பது பெரும்பாலான நாட்கள் நோம்பிருந்தார்கள் என்பதை மிகைப்படுத்தி சொல்வது போல அமைந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு இது சொல்லி காட்டுகிறது. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, ஷாபானுடைய அரைவாசியை அடைந்து விட்டால், அதாவது 15ஐ கடந்து விட்டால், ஷாபான் 1, 2, 3 என்று 15 வந்து விடுமையானால் நீங்கள் அதன் பிறகு நோன்பு நோக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தடை செய்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த 3 செய்திகளையும் நாங்கள் ஆய்வு செய்கிற பொழுது ஒரு விடயம் மிக தெளிவாக தென்படுகிறது என்னவென்றால், ஷாபானில் நோன்பு நோற்றல் என்ற வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விசேடமாக செய்திருக்கிறார்கள். ஏனைய வணக்கங்களை பொதுவாக எல்லா தொழுகைகளையும் தொழுவது போல ஷாபானில் தொழுதிருக்கிறார்கள். எல்லா காலங்களிலும் சதக்கா செய்வது போல ஷாபானிலும் சதக்கா செய்திருக்கிறார்கள். எல்லா காலங்களிலும் குர்ஆன் ஓதுவது போல, திக்ர் செய்வது போல ஷாபானிலும் குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள், திக்ர் செய்திருக்கிறார்கள். அதில் எந்த விதமான தஃபாவுலும் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஆனால் நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் ரமலானுடைய மாதத்தை தவிர ஒரு எந்த மாதத்திலும் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றது கிடையாது. ஆனால் இந்த ஷாபானை தவிர ஷாபானிலே அதிகமாக அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். இதை இந்த 3 ஹதீதுகளும் நமக்கு தெளிவாக புலப்படுத்துகிறது. இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்னவென்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, ஷாபான் மாதம் நோக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது சுன்னத்தான நோன்பு. ஷாபான் மாதம் நோக்கக்கூடிய நோன்பு என்பது சுன்னத்தான நோன்பு. எனவே ஷாபான் மாதம் நோக்கின்ற அந்த சுன்னத்தான நோன்பை நோக்கிறோம் என்றுதான் நாங்கள் மனதில் நியத்து வைக்க வேண்டுமே தவிர அதற்கு வேறு விதமான பெயர்கள் நாங்கள் சுட்டக்கூடாது. ஷாபானுடைய நோன்பை நோட்பதாக இருந்தால் அந்த இடத்தில் நாம் நோக்க வேண்டும். வளமையாக திங்கள் வியாழன் குடிக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த நோன்பை நோட்பதாக மனதில் நினைத்தால் அது அந்த நோன்பை நோற்றதாகத்தான் அமையும், ஷாபானுடைய நோன்பாக அமையாது. ஷாபானுடைய நோன்பு என்று எண்ணும் பொழுது வளமையாக நாங்கள் நோற்று வரக்கூடிய அந்த நோன்புக்குரிய சவாபையும் அல்லாஹ் தருவான். எனவே ஷாபானுடைய அந்த நோன்பு என்று நாங்கள் மனதில் நீக்க வேண்டும். அது இத்தனையாவது நோன்பு, ஷாபானின் 5வது நோன்பு, 10வது நோன்பு என்றெல்லாம் நாங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஷாபான் மாதம் நோக்கக்கூடிய சுன்னத்தான அந்த நோன்பை நோக்கிறோம் என்று மனதில் நினைக்க வேண்டும். அப்ப பெரும்பாலும் இந்த ஷாபானுடைய நோன்பு என்பது அது சுன்னத்தான நோன்புதான், ஃபர்து அல்ல என்பதையும் இதன் மூலமாக நாம் தெளிவாக விளங்கிக்கலாம். 3வது விடயம், ஷாபானில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் என்பதற்கு வரையறை இருக்கிறதா என்று சொன்னால், அந்த கடைசியாக சொல்லப்பட்ட செய்தி 15 நாட்கள் தான் என்கிற வரையறையை சொல்கிறது. எனவே அந்த ஹதீதை ஆய்வுக்குட்படுத்துகிற பொழுது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த 2 ஹதீதுகளை விடவும் பலம் குறைந்ததாக இந்த ஹதீத் இருக்கிறது. சில அறிஞர்களின் கருத்தின்படி அது பலஹீனம் என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த பலம் குறைந்த, நம்பகத்தன்மை குறைந்த ஹதீதை விட நம்பகத்தன்மையில் கூடிய ஹதீதுகளைத்தான் நாங்கள் ஃபத்வாவுக்கு எடுக்க வேண்டும், அமலுக்கு எடுக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் ஷாபான் மாதம் எவ்வளவு நோன்பு நோக்க முடியுமோ அந்த அளவு நோன்பு நோக்கலாம். அதில் எந்த விதமான தடையும் கிடையாது
என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அதே நேரம் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இது சஹீஹான ஹதீதாக இருந்தால் என்று சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால், நோய்வாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இப்படியான நிலையில் உள்ளவர்கள் இந்த ஷாபானுடைய 15க்கு பிறகு நோன்பு நோட்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நோன்பு நோக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த தடை அது தஹரீமுடைய தடை அல்ல, தன்சீஹுடைய தடை என்று சொல்வார்கள். தஹரீமுடைய தடை என்றால் அந்த நோன்பு நோட்பது ஹராம் என்ற அர்த்தத்தில் வரும். தன்சீஹுடைய தடை என்று சொன்னால் நோன்பு நோக்காமல் இருப்பது சிறப்பு என்ற அர்த்தத்திற்கு வரும். எனவே நோயாளிகள், வயது புரிந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஷாபானுடைய 15க்கு பிறகு சுன்னத்தான நோன்பு நோட்பதை தவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவள் அப்படி நோன்பு நோக்கும் பொழுது சில வேளைகளில் ஃபர்லான அந்த நோன்பு மாதத்தில் பிடிக்கிற நோன்பு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம். எனவே அந்த நிலையை தவித்துக் கொள்வதற்காகவும் உடலிலே தெம்பை மேம்படுத்தி வரக்கூடிய ரமலானை நோன்பு நோப்பதற்கு ஏற்புடைய உடல்நிலையாக எங்களுடைய உடலின் ஆரோக்கிய நிலையை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவர்கள் நோன்பு நோட்பதை தவித்துக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற செய்தியை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஆய்வு ரீதியாக இந்த எல்லா ஹதீஸ்களையும் நாங்கள் வைத்து பார்க்கிற பொழுது தெளிவாக நமக்கு தென்படுகிறது என்று சொன்னால், யாராருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, உடலில் சக்தி இருக்கிறதோ, நோயற்ற நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டுக்கொள்ள வேண்டும், கூடுதலாக நோன்பு நோட்கொள்ள வேண்டும். ஷாபானுடைய நோன்பு என்ற அடிப்படையில் நோன்பினை அவர்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்த ஹதீஸ்களின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மார்க்க சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மாதத்திலும் ஷைத்தானை பொறுத்தவரை எங்களுடைய அமல்களை கெடுப்பதற்கு, அங்கீகரிக்கப்படாத அமல்களாக நம்முடைய அமல்களை மாற்றுவதற்காக வேண்டி அவரால் என்னென்ன சதிகள் செய்ய முடியுமோ அத்தனை சதிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா காலங்களிலும் செய்வது போல ஷாபானுடைய மாதத்தில் கூட அவன் அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகம் செய்யாத பராத் நோன்பு என்றொன்றை அறிமுகம் செய்துவிட்டான். அவன் பராத்துடைய நோன்பு என்று சொல்லி ஷாபானுடைய 15 அல்லது 14 இந்த நாட்களில் நோக்கப்படக்கூடிய இந்த நோன்பு மார்க்கத்தில் இருக்கிறதா என்றால் ஷாபானுடைய நோன்பு என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு பராத் என்ற பேரு சூட்டப்பட்டு அந்த நாளில் நோன்பு நோற்றால் அதற்கு விசேடமான நன்மைகள் உண்டு என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஏதாவது குர்ஆன் சுன்னாவில் தெளிவான சான்றுகள் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி இருக்கிறார்களா? நபியுடைய தூதரின் வழியில் நடந்த சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அதற்கு எந்த விதமான முகாந்தரங்களும் ஆதாரங்களும் இல்லை. எனவே நாங்கள் ஷாபானுடைய நோன்பு என்று வளமையாக நோற்பது போல எல்லா நாளும் பிடிக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து நாங்கள் பராத்துடைய நோன்பு என்று மனதில் நினைத்து விட்டால் பிதஅத் செய்தவர்களாக மாறிவிடும். ஷாபானுடைய நோன்பு என்று நினைத்தால் சுன்னாவை நிலைநாட்டியவர்களாக மாறும். அதே நேரத்திலே 15, 16, 14, 15, 16 அல்ல 13, 14, 15 ஐயாமுல் பீல் சொல்லக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் வளமையாக நோன்பு முடிக்கக்கூடிய சகோதரிகள் கூட இதை நாங்கள் துறை 13, 14, 15 அந்த சுன்னத்தான நாட்களுடைய நோன்பு என்று நினைத்தால் அந்த நன்மை மட்டும்தான் கிடைக்கும். ஷாபானுடைய நோன்பு என்று நினைக்கும் பொழுது அந்த ஷாபான் என்ற மாதத்தில் நோக்கிற நோன்பை நோற்றதாக மாறுவோம், ஐயாமுல் பீதுடைய நோன்பை நோற்றதாகவும் நாங்கள் மாறிவிடுவோம். அந்த நாட்கள் சில வேளை திங்கள் வியாழனாக இருந்தால் அந்த வியாழன் திங்கள் வளமையாக பிடித்து வரக்கூடிய சகோதரிகளுக்கு அந்த நாளுக்குரிய சவாபுகளும் கிடைக்கும். எனவே இப்படி 2-3 விதமான நோன்புகளாக அமையக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் தஆலா இந்த நாட்களை அமைத்து வைத்திருக்கிறான். ஆனால் நாங்கள் ஷாபானுடைய நோன்பு என்று நினைப்பதை தவித்துக் கொள்ளக்கூடாது. அதனால் ஷைத்தான் ஷாபானுடைய நோன்பு என்று நினைத்து நன்மையை அதிகமாக நாம் ஈட்டிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த நாளை அவன் பராத்துடைய நாள் என்றோ அல்லது வேறு பெயர்கள் கொண்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு நாளாக அறிமுகம் செய்து அந்த நாளில் நோக்கும் நோன்பு என்று நியத்து வைக்கக்கூடிய நிலையை ஏற்பட்டு விடுவார். அப்படி நியத்து வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றார்களா என்று சொன்னால்
நிச்சயமாக இல்லை. அப்படி நோக்கப்படக்கூடிய நோன்புகளுக்கு எந்த விதமான சவாபுகளும் கிடைக்க மாட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாட்களில் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் ஷஅபானுடைய நோன்பை நோக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளும் அதேகளை உடலில் சக்தி அற்றவர்கள், சில வேளை நாங்கள் நோன்பு நோட்பதனால் மேலும் மேலும் உடலிலே தளர்வு ஏற்பட்டு அடுத்த ரமலானுடைய மாதத்தில் எங்களால் நோன்பு நோக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம் என்று தங்களை அஞ்சக்கூடியவர்கள் இந்த காலங்களில் நோன்பு நோட்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுடைய நியத்தை பொறுத்து கடந்த காலங்களில் இந்த அமலை செய்து வந்தவர்களாக இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அந்த நோன்பை நோற்ற பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த விடயத்தை நாங்கள் முதலில் மனதில் கருத்தில் கொண்டு இது சம்பந்தமான தெளிவை பெற்றுக்கொண்டே இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை முதலில் எனக்கு உங்களுக்கு நினைவூட்டியவனாக விடயத்துக்கு வருகிறேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய யாராக இருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை சந்திப்பதற்கு யாருக்கு விருப்பம் இருக்கிறது என்று கேட்டால் எந்த ஒரு மூமினான ஆணும் பெண்ணும் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்ல மாட்டான். அப்படி விருப்பம் இல்லை என்று யாராவது சொல்வார்களா இருந்தால் அவர்கள் மூமின்களாகவும் இருக்க முடியாது. ஒரு உண்மையான ஈமான் உள்ள மூமினை பொறுத்தவரை தன்னை படைத்த ரப்பை காண்பது என்பது அவனுடைய இறுதி இலக்காக இருக்கும். அல்லாஹ்வை பார்ப்பது என்பது, அவனோடு பேசுவது என்பது, அது அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த பாக்கியத்தை இழந்துவிடக் கூடாது என்ற அந்த நிலையை அவன் உணர்வான். அவன் தான் ஒரு உண்மையான ஈமான்தாரி. அவனைத்தான் உண்மையான தூய்மையான மூமின் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையினூடாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய பருவ காலமாக தான் இந்த ஷஅபானுடைய மாதமும் இருக்கிறது, எதிர்வரக்கூடிய ரமலானுடைய மாதமும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அது என்ன என்று நாங்கள் பார்க்கிற பொழுது முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், சாலிஹான அமல் அவர் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய லிகா என்று சொல்லக்கூடிய தரிசனம், அவனை காணும் பாக்கியம், அவனை சந்திக்கும் பாக்கியம், அவனோடு உரையாடும் பாக்கியம் வேண்டுமாயின் அவர் சாலிஹான அமல் செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்றார். அவர் சாலிஹான நல்ல அமல்களை செய்தல் என்பது அது அல்லாஹ்வுடைய தரிசனத்தை எமக்கு ஈட்டி தருகிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அதில் நாங்கள் முனைப்போடு இருக்க வேண்டும், ஆர்வத்தோடு இருந்து செயல்பட வேண்டும் என்பதை நானும் நீங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சாலிஹான அமல்களிலே ஆக முக்கியமான ஒரு அமல் தான் தொழுகை. ஃபர்லான தொழுகைகள் வரும், சுன்னத்தான தொழுகைகளும் வரும். சுன்னத்தான தொழுகைகளில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து சொல்லக்கூடிய அந்த இரவு நேர தொழுகை ஆக விசேஷமான தொழுகையாக மாறுகிறது. இரவு நேர தொழுகை என்பது ஈமானில் உன்னத நிலையை அடைந்தவர்களின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய விழா என்ற நட்பை ஈட்டிக் கொண்ட நல்லடியார்களினுடைய செயற்பாடுகளாக அது சொல்லப்படுகிறது. அவர்கள் இரவினில் கொஞ்ச நேரமே உறங்குவார்கள், மீதமாக உள்ள நேரம் எல்லாம் விழித்திருந்து வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்து விருப்பம் கொண்டவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து அச்சம் கொண்டவர்களாகவும் அவர்கள் இரவு நேர தொழுகையில் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். சஹருடைய வேளைகளில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அங்கே பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது தொழுதல் என்ற அர்த்தத்தில் தான் உபயோகிக்கும். ஏன்னா தொழுகையிலே தான் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதும் இருக்கிறது. இப்படி நிறைய இடங்களில் அவர்கள் தொழுவார்கள் என்று சொன்னதன் மூலம் தொழுகையிலும் இந்த இரவு நேரத்திலே விழித்தெழுந்திருந்து தொழுது அல்லாஹ்வை பிரார்த்திப்பது இருக்கிறதே, அது ஒரு உன்னதமான இபாதத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அதே மாதிரி நோம்பு நோற்றல் என்பது மிக பிரதானமான வணக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஹஜ்ஜி செய்வது, உம்ரா செய்வது உட்பட ஜகாத், சதகாக்கள் என பல வகையான இபாதத்துகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார். எங்களுடைய உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறது, எங்களுடைய பொருளாதாரத்தால் செய்யக்கூடிய வணக்கம் இருக்கிறது. பொருளாதாரமும் உடல் உழைப்பும் கலந்த வணக்கங்கள் இருக்கின்றன. இவைகள் அனைத்தையும் இபாதத்துகளாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவனால் அங்கீகரிக்கப்பட்ட வணக்கங்களாக அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் அதனுடைய இறுதி முடிவு என்பது என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய தரிசனம் மறுமையில் நமக்கு கிடைக்கும் என்பதாகும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலானுடைய காலம் வரை இருக்கிறது. ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறோம், நோன்பு நோக்கின்றோம், தொழுகின்றோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம். இத்தனை இபாதத்துகளையும் செய்யக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் நாம் செய்யக்கூடியது சாலிஹான அமல் தானா? அதற்கான அந்த நிபந்தனைகள், அடையாளங்கள் அதிலே இருக்கிறதா, நிபந்தனைகள் பேணப்பட்டிருக்கிறதா என்பதனை அறிந்து அதை தஹ்கீக், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எத்தனையோ பேர் தொழுவார்கள், ஆனால் அவர்கள் விழித்திருந்து கால் கடுக்க நின்று சொல்வதை தவிர எந்த பிரயோஜனமும் இருக்காது. எத்தனையோ பேர் நோன்பு நோற்பார்கள், அவர்கள் பசித்தும் தாகித்தும் இருந்ததை தவிர அவர்களுக்கு எந்த நன்மையும் அதில் இருக்காது. எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பணங்களை தர்மம் செய்வார்கள், அவர் தங்களுடைய உடல் உழைப்பினால் ஈட்டப்பட்ட பணத்தை இழந்ததை தவிர அவர்களுக்கு ஒரு எந்த நன்மையும் அவர்களுக்கு இருக்காது. இப்படி கஷ்டப்பட்டு இபாதத் செய்து அதனுடைய பெருமதியான நன்மைகளை இழந்து நாளை மறுமையிலே நஷ்டப்படக்கூடிய ஒரு சமூகமும் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் சாலிஹான அமல் என்று எதை சொல்லுவது? ஒரு அமல் சாலிஹான அமலாக எப்பொழுது மாற்றம் பெறும், அது அழிந்து விடாமல் எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் படித்துணர்ந்து அதன் அடிப்படையில் அமைச்சதால் மாத்திருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய கொஞ்ச அமலின் மூலம் நிறைந்த பலன்களை மறுமையில் பெற முடியும். அவ இதுக்கு நாங்கள் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்து ஆய்வு செய்த அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது 2 நிபந்தனைகளைத்தான் அவர் சொல்கிறார். நாங்கள் எல்லாம் அறிந்த விடயம், நாம் தெரிந்த விடயங்கள், ஆனால் அடிக்கடி நினைவூட்ட வேண்டிய, ஞாபகம் ஊட்ட வேண்டிய விடயமாக அது இருக்கிறது. குறிப்பாக இப்படிப்பட்ட ரமலான் போன்ற முக்கியமான காலங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக அது பற்றிய அறிவுரைகள், தெளிவுரைகள், அது சம்பந்தமான செய்திகளை பரப்புதல் என்பது மூமின்களுக்கு மத்தியிலே கட்டாயமான ஒரு விடயமாக கருதப்படுகிறது. அதனால்தான் அவைகளை பயான்களிலும் துண்டு பிரசுரங்கள், நூல் வடிவில் பல அறிஞர்கள் வெளியிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு அமல் சாலிஹான அமலாக நாம் தொழும் தொழுகையாக இருக்கலாம், நாங்கள் நோக்கின்ற நோன்பாக இருக்கலாம், ஏனைய வணக்கங்களாக இருக்கலாம், இசாலிஹான அமலாக அமைய வேண்டுமாக இருந்தால் இதற்கான முக்கியமான 2 நிபந்தனைகளில் முதன்மையான நிபந்தனை அது இஹ்லாசுன் நிய்யா, எங்களுடைய மனதில் உள்ள எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆக முக்கியமான ஒரு விடயம். எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல் நம்முடைய மனதில் உள்ள எண்ணத்தில் தான் கட்டியெழுப்பப்படுகிறது. எண்ணம் தூய்மையாக இருந்தால் அந்த அமலும் உறுதியாகும். எண்ணம் தூய்மையற்றிருக்குமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய அமல் அழிந்து போய்விடும், செல்லா காசாக மாறும். அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில் சொல்லும் பொழுது وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ وَيُقِيمُوا الصَّلَاةَ وَيُؤْتُوا الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ. அவர்கள் அல்லாஹ்வை தூய்மையற்ற முறையில், தூய்மையான முறையில் இஹ்லாஸாக வணங்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறார்கள். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஏவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நிலையான மார்க்கம், உறுதியான கொள்கை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அவர்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்கிறான்? முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் தூய்மையான எண்ணத்தை பேணியவர்களாக வணங்க வேண்டும் என்றுதான் ஏவப்பட்டிருக்கிறார்கள்.
அந்த தூய்மையான எண்ணம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, எந்த ஒரு விவாதத்தை செய்தாலும் அது இல்லா அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக செய்கிறேன், அல்லாஹுடைய திருப்திக்காக செய்கிறேன் என்றுதான் செய்ய வேண்டும். அல்லாஹை விட்டுட்டு யாராவது எங்களை திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக அல்லது யாரையாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் நாங்கள் ஒரு விவாதத்தை செய்தால் அந்த விவாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? இன்னல்லாஹ தய்யிப், நிச்சயமாக அல்லாஹ் அவன் மனமானவன், தூய்மையானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் தூய்மையானதைத்தான் ஏற்றுக்கொள்வான். எனவே நீங்கள் நல்ல எண்ணத்தோடு செய்யும் பொழுது அந்த அவன் தூய்மையானதாக மாறும். அதை தூயவனான அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அதற்கு சவாபு செய்வான். எப்பொழுது நீங்கள் தப்பான எண்ணங்களோடு ஒரு செயலை செய்வீர்களோ அந்த செயல் தவறான செயலாக மாறிவிடும். தவறான செயலாக அது மாறிவிட்டால் தவறான செயலாக மாறிவிட்டால் தவறான செயலுக்கு அல்லாஹு தஆலா கூலி தர மாட்டான். அதுக்கு எந்த சவாபும் வராது. அதை அல்லாஹு தஆலா அப்படியோ நிராகரித்து விடுவார். எனவே சகோதரிகளே, இஹ்லாஸ் விடயத்தில் ரொம்ப கவனமாக மிகவும் அவதானமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் 3 நபர்களை சுட்டிக்காட்டி எங்களுக்கு வலியுறுத்திய சம்பவம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகம் 3 நபர்களை கொண்டுதான் தீ மூட்டப்படும் என்று சொன்னார்கள். அந்த 3 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. முதலாம் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதானவர். இரண்டாம் அவர் மார்க்கத்திற்காக பிரச்சாரம் செய்தவர். மூன்றாம் அவர் தன்னுடைய சொத்துக்களை வாரி அல்லாஹ்வுடைய பாதையில் வழங்கிய கொடைவள்ளல். இந்த 3 பேரும் செய்த அமல் சாதாரணமான விடயமா சிந்தித்துப்பார். ஆனா இந்த 3 பேரையும் கொண்டுதான் நரகத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நரகினுடைய தீ மூட்டப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல போனா இந்த 3 விறகுகளையும் வைத்துதான் அல்லாஹு தஆலா நரகத்தையே கொளுத்த ஆரம்பிக்கிறான். இந்த 3 பேரும் செய்த பிழை என்னவென்று சொன்னால், அவர்கள் செய்தது பெரிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யவில்லை. ஷஹீத் அழைத்து வரப்படுவார். அவரை நரகத்தில் தூக்கி போடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அப்போ அவர் கேட்பார், யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் உன்னுடைய தீன் உயர்ந்தோங்க வேண்டும் என்பதற்காக தானே நான் என்னுடைய உயிரை அர்ப்பணித்தேன். என்னுடைய உடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டது என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், உன் உயிர் பறிக்கப்பட்டது, உன் உடல்கள் துண்டு துண்டாக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்னுடைய மார்க்கம் தலை தோங்க வேண்டும் என்பதற்காக, பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீ செய்யவில்லை. உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தால் அந்த பேர் உனக்கு கிடைத்து விட்டது. ஆனால் அது இனி உனக்கு அதற்கான சவாபு மறுமையில் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த செய்தி எதை காட்டுகிறது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் அது தூய்மையான எண்ணத்தோடு செய்யப்படும். தூய்மையான எண்ணத்தில் கொஞ்சம் கூட கடுகளவு சாதாரண கீறல் வந்து விட்டாலும் அல்லாஹு தஆலா அதை தூக்கி வீசுவார். இவர் எல்லாம் செய்தார், இவர் கொல்லப்பட்டார், துண்டு துண்டாக அவருடைய உடல் கூட வெட்டப்பட்டது. இருந்தாலும் கூட அவர் எதற்காக செய்தார்? என்னை மக்கள் ஷஹீத் என்றும் வீரன் என்றும் போற்ற வேண்டும் என்று செய்தார். அந்த தப்பான எண்ணம் அவருடைய அமல்களை நாசமாக்கி விட்டது. அதே போல ஒருவர் மார்க்க பிரச்சாரம் செய்த பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு ஹதீப், அவரை நரகத்தில் தூக்கி வீசுமாறு அல்லாஹ் சொன்னார். அவரும் விளக்கம் கேட்கிற பொழுது அவருக்கும் விளக்கம் அப்படித்தான் சொல்லுங்க. நீ பிரச்சாரம் செய்தது உண்மை, ஏன் பெரிய ஆலிம் என்ற ஹதீப் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்று செய்தால் உலகத்தில் கிடைத்து விட்டது, ஆஹிராவில் உனக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லி அவரும் தூக்கி வீசப்படும். கொடைவள்ளல் அவர் சொல்வார், இரவு பகலாக என்னுடைய சொத்துக்களை உனக்காக நான் தர்மம் செய்தேன். அல்லாஹ் சொல்வான், தர்மம் செய்தது உண்மை, எனக்காக அல்ல. நீ கொடைவள்ளல் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்று செய்தாய், உலகத்தில் அந்த புகழ் உனக்கு கிடைத்து விட்டது.
இவரையும் தூக்கி வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்வார். அவரை இழுத்து சென்று நரகத்தை தூக்கி வீசுங்கள். இந்த 3 நபர்களும் செய்த அமல் உயர்ந்த அமல் தான். ஆனால் எண்ணம் பிழைத்ததனால் அந்த அமலுக்குரிய சவாபுகளை அவர்கள் இழந்துவிட்டார். எனவே இஹ்லாஸ் என்பது பிரதானமான விடயம் சகோதரிகள். கடுகளவு அமலாக இருந்தாலும் தூய எண்ணம் இருந்தால்தான் அதற்கான நன்மைகள் கிடைக்கும். மலையளவு அமலாக இருந்தாலும் எண்ணம் பிழைத்து விட்டால் அதற்கான சவாபுகளை அல்லாஹ் தரமாட்டான். அல்லாஹ் தஆலா நிராகரித்து விடுவார். எனவே தொழும் பொழுது, நோன்பு நோக்கும் பொழுது, எல்லா கட்டங்களிலும் கொஞ்சம் போல பொருளை தர்மம் செய்வதாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் வேண்டி நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் இதுக்கான சவாபை நமக்கு தர வேண்டும் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய அமலுக்கான அந்த அங்கீகாரம், வழிகாட்டல் அல்லாஹ்விடம், அவனுடைய ரசூலிடம் இருக்க வேண்டும். நானும் நீங்கள் நினைத்த மாதிரி அமல் செய்ய முடியாது. பராத் என்று நோன்பொண்டு இருந்தால் அதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி இருக்க வேண்டும், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹாபாக்களுக்கு செய்திருக்க வேண்டும். குர்ஆனிலும் இல்லை, சுன்னாவிலும் இல்லை. செய்தால் நன்மைதானே என்ற ஒரு நியாயத்தை தவிர எந்த நியாயமும் இல்லாத ஒரு பிதஅத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் நிராகரித்தார். புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு கொண்டு போய் சேரும். நாம் காட்டாத, சொல்லித்தராத ஒரு விடயத்தை மார்க்கத்தில் யார் புதிதாக உருவாக்கினாலும் அது நிராகரிக்கப்பட்டுவிடும், அதுக்கு சவாபு கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நாளை மஹ்ஷரிலே ஹவுல் கௌஸ் அந்த நீர் தடாகத்தில் இருந்து நீர் அருந்துகிற பொழுது மலக்குமார் சிலரை விரட்டிக் கொண்டிருப்பார். ஐ அஸ்ஹாபி, அவர்களை விடுங்கள், அவர்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார். அப்பொழுது மலக்குமார் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மரணித்த பிறகு மார்க்கத்தில் இவர்கள் என்னென்ன புதுமைகளை உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொன்னதும் அவர்களை தூர விரட்டி விடுங்கள் என்று சொல்வார். இந்த உம்மத்தின் மீது இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய தூதர் பிதஅத் செய்கிற பொழுது இரக்கமற்று போகிறார்கள் என்று சொன்னால் இந்த பிதஅத் என்பது எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கண்டிக்கப்பட வேண்டிய விடயம், எவ்வளவு சூரம் எங்களால் உதறி தள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை சிந்தியும். எனவே உள்ளதை செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், இது தவிர பிதஅத்துகளை உருவாக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். எனவே அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எங்களிடம் இருந்தாலும் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எங்களிடம் இருந்தாலும் கூட அதை முறையாகத்தான் செய்ய வேண்டுமே தவிர முறைகேடாக நாங்கள் செய்துவிடக்கூடாது. முறைகேடாக செய்யும் பொழுது நாங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். ஒன்று, உடல் களைப்பு, கஷ்டப்பட்டு தான் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், கஷ்டப்பட்டு தொழுகிறோம், உடல் களைப்பு, நேர விரயம், சிலவழி பொருளாதார ரீதியான செலவுகள், இவ்வளவும் செய்தும் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் தூக்கி வீசப்படுகிறது என்று சொன்னால் என்ன பிரயோஜனத்தை நாங்கள் அடைய போகும்? சரி, அமல்கள் அல்லாஹ் நிராகரிச்சிட்டான், அதோடு பிரச்சனை முடிந்து விட்டது என்று சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நரகம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு, நானும் எனது தூதரும் காட்டாத வழியை ஏன் செய்தான் என்று அல்லாஹ் கேட்டால், நானும் எனது தூதரும் காட்டாத வழியில் ஏன் பயணித்தாய் என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதிலை நாங்கள் சொல்ல முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விடயத்திலே மிக கவனமாக, மிகவும் எச்சரிக்கையாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். பிதஅத்துகளை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். சரி, இஹ்லாஸோடு நாங்கள் அமல் செய்கிறோம், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் அந்த அமலை நாங்கள் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது அங்கீகரிக்கப்பட்ட அமலாக மாறுமா இல்லையா என்றால் அங்கீகரிக்கப்பட்ட அமல், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒன்று இஹ்லாஸும் இருக்கிறது, இரண்டாவது அல்லாஹ் ரசூலினுடைய வழிகாட்டலும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இந்த அமலை செய்யக்கூடிய நாம்
அந்த அமல் அழிந்து விடாமல் பாதுகாப்பது எங்கள் மீது கடமை. அந்த அமல் அழிந்து போகக்கூடிய காரியங்களை செய்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மறுமையில் மாறும். அதைத்தான் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தினுடைய 3வது அம்சமாக சொல்கிறான், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பித்து விட வேண்டாம். அல்லாஹ் சாலிஹான அமலை செய்யுங்கள், சாலிஹான அமலை அவர் செய்யட்டும், ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இணை கற்பிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? நாம் செய்யக்கூடிய சாலிஹான அமல் மறுமையில் பயனுள்ளதாக மாற வேண்டுமாக இருந்தால், மறுமையில் நன்மை தரக்கூடியதாக மாற வேண்டுமாக இருந்தால், அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் சிறுக்கு செய்துவிடக்கூடாது. அந்த நன்மையை அழித்துவிடக்கூடிய காரியங்களையும் செய்துவிடக்கூடாது. ஆனால் ஷிர்க் என்பது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நன்மைகளை அழிப்பது மாத்திரமல்ல, இஸ்லாத்தை விட்டும் எங்களை அப்படியோ தூர தள்ளிவிடும், இஸ்லாத்தினுடைய வட்டத்தில் இருந்து எங்களை வெளியேற்றிவிடும். அவ்வளவு பெரிய கொடுமை நிறைந்த பாவம்தான் ஷிர்க் என்பது. அல்லாஹு தஆலா இந்த ஷிர்கான காரியத்தை செய்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கண்டிக்கின்றார். அவர்கள் எப்படி கண்டிக்கிறான் தெரியுமா? லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலு, நபியை நீ ஷிர்க் செய்தாலும் உன்னுடைய அமலும் நிச்சயம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். லயஹ்பதன்ன அமலு, அது மட்டுமல்ல வலதகூனன்ன மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகள் நிச்சயமாக நீர் ஆகிவிடுவீர். உன்னுடைய அமல் அழிவது மட்டுமல்ல, நீ நஷ்டவாளியாகி விடுவாய். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள், ஷிர்க் செய்துவிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் கண்டிக்கின்றான். நாங்கள் ஷிர்க் செய்தால் எங்களுடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். எனவே சாலிஹான அமல்களை செய்வது மட்டும் நமது பொறுப்பல்ல, அந்த அமலை அழிக்கக்கூடிய எந்த காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. குறிப்பிலும் குறிப்பாக மிக மிக அவசியம் நாம் ஷிர்கான விடயத்திலிருந்து முற்றாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. ஷிர்க் விடயத்தில் கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஷிர்க் செய்தால் அந்த ஷிர்க்கின் மூலமாக எங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிவது மட்டுமல்ல, நாங்கள் இஸ்லாத்தை விட்டே போய்விடுவோம். இது முதலாவது விடயம். இதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு முதலாவதாக சொன்ன அறிவுரை, லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது அருமை மகனே, நீ ஷிர்க் செய்து விடாதே, இந்த ஷிர்கல் உல்முன் அதீம், நிச்சயமாக இணை கற்பித்தல் மிகப்பெரிய பாவம், அநியாயம் என்று சொன்னார். படைத்தவன் அல்லாஹ், அவனைத்தான் நாங்கள் வணங்க வேண்டும். ரிஸ்க் தாரவன் அல்லாஹ், அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியாளன். அவன் படைத்தவனான அல்லாஹ்வை வணங்காமல், ரிஸ்க் தரக்கூடிய அல்லாஹ்வை வணங்காமல், எங்களுக்கு உயிர் தந்த அல்லாஹ்வை வணங்காமல், அவனால் படைக்கப்பட்ட ஒன்றை நாங்கள் வணங்குகிறோம் என்றால் அது அநியாயமா இல்லையா? அதனால் அது பெரிய அநியாயம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரம்தான் நீதி, நியாயம். அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அவன் உரிமையோடு வழங்கப்படுகிறான், அவன் நீதி நியாயத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறான். இதுதான் தௌஹீத். இதை விட்டு சற்றும் நாங்கள் சருகிவிடக்கூடாது என்று இஸ்லாம் கண்டிக்கிறது. அதே போல அமல் அளிக்கக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா? அன்புக்குரிய சகோதரிகளே, தர்மத்தை பொறுத்தவரை சொல்லி காட்டுவது, கொடுத்து விட்டு சொல்லி காட்டுவது, அதாவது கொடுத்து போட்டு அந்த கொடுத்த பொருளை திரும்ப நேர ஏதாவது பிரச்சனை என்றால் வாங்கி எடுப்பது, இந்த ரெண்டும் அமலை அளிக்கக்கூடிய கெட்ட காரியங்கள். ஒரு பொருளை தர்மமாக கொடுத்து விட்டு மீள பெறுவதை நாய் வாந்தி எடுத்து விட்டு மீண்டும் எடுத்த வாந்தியை உண்பதற்கு சமம் என்று இஸ்லாம் சொல்கிறது. கேவலமான ஒரு உதாரணம். செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவது, அந்த தர்மத்தின் அடிப்படையில் அவர்களை நோவினைப்படுத்துவது என்பது அந்த தர்மத்தை அழித்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். வலா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, சொல்லி காட்டி தண்டனை கொடுத்து வேதனைப்படுத்தி அவர்களுடைய அந்த தர்மத்தின் நன்மைகளை, அவர்களுக்கு செய்த தர்மத்தின் நன்மைகளை அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். செய்த தர்மத்தை சொல்லி காட்டும் உரிமை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. ஆனால் தந்தைக்கு, தாய்க்கு அந்த உரிமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.
ஒரு பெத்த தாய் தந்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ததை சொல்லி காட்டலாம். அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. திரும்ப பெரும் உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது, தாய்க்கும் தகப்பனுக்கு, குறிப்பாக தகப்பனுக்கு. ஒரு யாருக்கும் அந்த உரிமையை இஸ்லாம் கொடுக்கவில்லை. எனவே தர்மம் விடயத்தில் இந்த ஒழுக்கத்தை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சாதாரணமான பாவமான காரியங்கள் என்று நாம் செய்யக்கூடிய காரியங்கள், அது நம்முடைய நன்மைகளை எல்லாம் மறுமையில் கருவறுக்கும் காரியங்களாக மாறும். என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலோபி அல்லது இந்த உலக வங்கரோத்து நிலை அடைந்தவன் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். நாம் யாரை வங்கரோத்து நிலை அடைந்தவன் என்று சொல்வோம் என்று சொன்னால், பொதுவாக இந்த உலகத்திலே செல்வமாக சொத்து செல்வங்களோடு வாழ்ந்து இறுதியிலே சொத்து செல்வத்தை எல்லாம் இழந்து மற்றவரிடத்தில் கையேந்தும் நிலையை அடைகிறவன் இருக்கிறான். இவனைத்தான் வங்கரோத்து நிலையை அடைந்தவன் என்று சொல்வோம். நல்லா இருந்து கெட்டு போனவன் என்று சொல்வார்கள். அவ இப்படி சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், வங்கரோத்து நிலை அடைந்தவன் யார் தெரியுமா என்று கேட்ட பொழுது, யாரிடத்துல சொத்து செல்வம் இல்லையோ அவன்தான் என்று சொன்னார்கள் சுருக்கமாக. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் அல்ல. ஒரு மனிதன் மறுமையில் அழைக்கப்படுவான். அவன் வரும்பொழுது அவனை சூழ நன்மைகள் குவியல் குவியலாக இருக்கு. தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்று குவியல் குவியலாக இருக்கு. எல்லோரும் ஆச்சரியமாக அவனை பார்ப்பார்கள், இவ்வளவு நன்மைகளோடு வருகிறானா இந்த மனிதன். அவனுக்கு எதிரான வழக்காளிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒருவன் வந்து, யா அல்லாஹ், இவன் அநியாயமாக எனக்கு அடித்தான், யா அல்லாஹ் எனக்கு அநியாயமாக ஏசினான், என்னுடைய சொத்தை சுரண்டினான், எனது வளவை அபகரித்தான். அப்படி ஒவ்வொருவரும் குற்றங்களை சுமத்தி கொண்டே இருப்பார். அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் இவருடைய நன்மையிலிருந்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இவருடைய நன்மைகள் எல்லாம் முடிந்து இன்னும் இவனுக்கு எதிரான வழக்காளிகள் வந்து கொண்டே இருப்பார்கள், வழக்கு தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். எனவே இவனிடம் நன்மை இல்லாததனால் அவர்களுடைய பாவங்களில் இருந்து இவன் மீது அல்லாஹு தாலா சுமத்துவான். எவ்வளவு இவன் அநியாயம் செஞ்சானோ அந்த அநியாயத்துக்கு ஏற்றவாறு அவனுடைய பாவங்களை எடுத்து இவன் மீது போடப்படும். இறுதியில் அந்த மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? தான் செய்த நன்மைகளையும் இழந்து தன்னுடைய பாவங்களோடு மற்றவர்களுடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு அழுதவனாக, கேவலப்பட்டவனாக நரகம் போவான். இவன் தான் வங்கரோத்து நிலை அடைந்தவன் சொன்னார். இந்த நிலையை நாம் அடைந்து விடக்கூடாது. நாம் கஷ்டப்பட்டு தொழுது, நோன்பு நோற்று, ஜக்காத் கொடுத்து, ஹஜ்ஜி செஞ்சு இப்படியெல்லாம் சேகரிக்கிற நன்மைகளை இறுதியில் நாம் செய்த அநியாயங்களால் மறுமையிலே இழந்து அவர்களின் பாவங்களையும் சுமந்து கொண்டு நாங்கள் ஒரு இழிவான நிலையில் நரகம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதுதான் வங்கரோத்து நிலை, அதுதான் மிக மோசமான நிலை. அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலை ஏற்பட்டு விடாமல் எங்களுடைய நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஷஅபானுடைய மாதம் நாங்கள் படிப்பினை பெற வேண்டிய ஒரு மாதம். ஷஅபானுடைய மாதம் ரமலானுக்கான ஒத்திகையான மாதம். ஷஅபானுடைய மாதம் நன்மைகளை முனைந்து செல்லக்கூடிய அளவிற்கு எங்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு மாதம். ஷஅபானுடைய மாதம் ரமலானுடைய இல்மை கற்றுக்கொண்டு அதற்கு தயாராகின்ற மாதம். நோன்பினுடைய ஃபர்துகள் என்ன, ஷர்த்துகள் என்ன, நோன்பை முறிக்கும் காரியங்கள் என்ன, கியாமுல் லைல் என்றால் என்ன, அந்த வணக்கம் எவ்வாறு நிகழ்த்தப்பட வேண்டும், இஸ்திக்ஃபாருடைய சீராக்கள் என்ன, அதனுடைய பொருள்கள் என்ன, இந்த இஸ்திக்ஃபார்களை எவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ்வதென்றால் எப்படி புகழ வேண்டும், அல்லாஹ்வை துதிப்பதென்றால் எப்படி துதிக்க வேண்டும், அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதென்றால் எப்படி பிரார்த்திக்க வேண்டும், தான தர்மங்களினுடைய நன்மைகள் என்ன, மகத்துவங்கள் என்ன, இப்படி எல்லாவற்றையும் கற்றறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். நோன்பு இருந்து பிராக்டிக்கலாக எங்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில் இந்த ஷஅபானுடைய மாதத்தை நாங்கள் கழித்தால், இந்த அடிப்படையில் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நாங்கள் நோம்பிருந்தால், இந்த அடிப்படையில் ஷஅபானுடைய மாதத்தில் நோன்புக்கான அந்த பாடங்களை, இல்முகளை கற்று அறிந்து அதனை நிறைவேற்றுவதற்கு தயாராகுவோமாக இருந்தால் நாங்கள் தான் புத்திசாலிகள், நாங்கள் தான் உண்மையான அறிவாளிகள், நாங்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய உண்மையான தக்வாதாரிகள். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பராத் நோன்பு இல்லை, பிதஅத் என்று தான் சொன்னோம். ஷஅபானுடைய நோன்பு இல்லை என்று யாரும் சொன்னது கிடையாது.
இன்னும் சொல்வதாக இருந்தால் அறவாசி தான் பிடிக்கலாம், அதுக்கு பின்னால் பிடிக்கக்கூடாது என்று பலர் சொல்லும் பொழுதோ, இல்லை இல்லை, உடலில் தெம்பிருந்தால் அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் ஷாபானுடைய நோன்பை பிடிக்கலாம் என்று நாங்கள் சொல்கிறோம். இபாதத் செய்யக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. செய்ய வேண்டிய இபாதத்துகளை தான் செய்ய வேண்டும். செய்யும் முறையிலே அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். செய்த இபாதத்துகள் அழிந்து விடாமல் அவைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற செய்திகளைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. மற்றும்படியாக இவர்கள் இபாதத்துகளை குறைத்து விட்டார்கள், எல்லாவற்றையும் பிதஅத் பிதஅத் என்று சொல்லி தடுக்கிறார்கள் என்று சொல்வது போன்று அல்ல. இன்னும் சொல்ல போனால் சுன்னத்தான வணக்கங்கள் என்று எதெல்லாம் இருக்கிறது அது அவ்வளவையும் செய்தாலே போதும். சுன்னத்தான வழக்கங்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தொழுகைகள், நோன்புகள், அது அவ்வளவையும் செய்தாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ், தாராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பிதஅத்தை செய்ய வேண்டிய அவசியம் சுன்னாவை பேணக்கூடிய மக்களுக்கு தேவையில்லை. அறவே சுன்னாவை செய்யாமல் இருப்பவர்களுக்கு தான் பிதஅத்துகள் தேவைப்படும். பிதஅத் கவர்ச்சியாக இருக்கும், ஆனால் உயிரோட்டம் இருக்காது. சுன்னா என்பதிலே கவர்ச்சிகள் குறைவாக இருக்கும். அதை சரியாக செய்யும் பொழுது அதனுடைய ததீராத்துகள், அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுன்னாவை பொறுத்தவரையில் அது நன்மை தரக்கூடியதாகவும் அது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கும். பிதஅக்கள் என்பது அது தீமையாகவும் இருக்கும். அல்லாஹ்வுடைய சாபத்தை தான் ஈட்டித் தருமே தவிர அவனிடமிருந்து நன்மையை நமக்கு பெற்றுத்தராது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு சுன்னாவை இழப்பது என்பது பாரதூரமான ஒரு விடயம். ஏனெனில் ஒரு சுன்னாவை இழந்து விட்டால் அந்த சுன்னாவை மீண்டும் உயிர்ப்பிப்பது ரொம்ப கடினமாக மாறிவிடும். ஆனால் பிதஅத் அப்படி அல்ல. ஒரு பிதஅத்தை உருவாக்கி விட்டால் அதை இழப்பது, அழிப்பது, இல்லாமலாக்குவது ரொம்ப சிரமமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு ஈர்ப்பு நிலையை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். மனதிலே விருப்பங்களை ஏற்படுத்தி விடுவான். சுன்னாக்களில் இல்லாத விருப்பங்கள் பிதஅத்துகளிலே ஏற்பட்டுவிடும். சுன்னாக்களில் இல்லாத ஈர்ப்புகளை பிதஅத்துகளிலே ஏற்படுத்தி விடுவான். அது ஷைத்தான் இயல்பாக ஏற்படுத்தக்கூடிய விடயம். எனவே மூமின்களாகிய நாங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஷஅபானுடைய நோன்பை முடியுமானவர்கள் நோற்றுக்கொள்ளுங்கள். ஷஅபானுடைய மாதத்திலே ரமலானுடைய அந்த மாதங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த நோன்பினுடைய ஷரத்துகள் என்ன, ஃபர்லுகள் என்ன என்கிற விடயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தாய் தகப்பனுடைய விடயத்திலே கவனமாக இருங்கள். இரத்த உறவுகளை பேணும் விடயங்களில் இந்த காலங்களில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஹலால் ஹராம் பேணும் விடயத்திலே மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் இருந்து செயல்படுவோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய இந்த ஷஅபானுடைய அமல்களையும் அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். ரமலானுடைய காலங்களில் செய்த அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ரமலானின் மூலம் எவர்களெல்லாம் ஆரோக்கியம் பெற்று ஈமானிலே அதிக நிலையை அடைந்து கொண்டார்களோ அந்த நிலையை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த அடிப்படையிலே சாலிஹான அமல்கள் செய்து எங்களுடைய அமல்களை தக்க வைத்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய நன்னிலையையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.